உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு வெளியில் பேசலாம், இவர்கிட்ட அதான் மாதம்பட்டி கேட்ட பணம் கோடிக்கணக்கில் இருக்குது. கேட்குற பணத்தை கொடுத்து அந்த மேட்டர் அப்படியே ஆஃப் பண்ணுவார்ல அவரு. அது கேட்டிருந்தா தான் அவருக்கு ஈஸியாக இருந்திருக்குமே, பிரச்சனை இல்லையே உங்களுக்கு. அப்பா ஜாய் கிருஷ்ணில் 10 கோடி ரூபா கேட்குதுப்பா, 25 கோடி ரூபா கேட்குதுப்பா அப்படின்னா நீங்கள் தான் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாச்சே. ஸோ பணத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு போயிருப்பாரு அவர் தான். அவங்க பணத்துக்குள்ளே போகவே இல்லை. எனக்கு பணம் தேவையில்லைன்னு தானே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்கிட்ட ஆசை வார்த்தை நிறைய சொன்னார், இதன் பேசியில் தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் 2 பேர் இருந்திருக்கீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸு மாதம்பட்டி தான் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அவர் பேர் தான் இருக்குதா ஒரு தகவல் எல்லாமே இருக்குது. இப்போ வாடகையெல்லாம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க, எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. இந்த பையன் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பையன் வந்து ஸ்கூலில் கூட மாதம்பட்டி இறங்கிறதுடைய இன்சியல் தான் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அவன் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுறான். நீங்களும் பையன் வச்சுருக்கீங்க, ரொம்ப லவ்வபுளாக இருந்திருக்கீங்க. ஜாய்கிட்டையும் அவங்களுடைய அது மூத்த பையன்ட்டையும் இருந்திருக்கீங்க நீங்கள். அப்போது உங்களுக்கு நீங்கள் உருவாக்கின ஒரு குழந்தை வரும்போது தான் நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்ல 2 பேருமே. கேர்ஃபுல்லாக இல்லை நீ உருவாக்கிட்டு போயிருவீங்களா? அந்த குழந்தை வெளில வந்தால் பாவம் யாருன்னு கேட்காதா?